ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரேஷன் பை எம்எம். இன்றைக்கி வாசப்படிக்கு முன்னாடி என்னென்ன கோலம் போட்டிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். இது 5 புள்ளியிலேருந்து 3 புள்ளி ஊடு புள்ளி வச்சு போடுற கோலம். பாருங்கள், இந்த கோலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற கோலம் ஈஸியாக இருக்கா நல்லா இருக்கான்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த கோலம் போடுறோம். வாசலுக்கு மத்தியத்தில் ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டுறோம். வாசலுக்கு மத்தியத்துலேயும் ஒரு கோலம் போட்டுக்கிறோம். வாசலுக்கு மத்தியத்தில் நான் எப்பயுமே தாமரைப்பூ கோலம் தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து என்ன கோலம் போடலான்னு வாங்க பாருங்கள். கோலம் ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். பாருங்கள், வாசலில் போடுற கோலத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். மத்தியத்தில் 7லேருந்து 4 புள்ளி வச்சு ஊடு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு வளைவு கோலம். மெதுவாக ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு தெரியும். எங்கள் கோலத்தை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கோலம் முடித்தோடனே ஒரு படிக்கோலம் போட்டு இந்த கோலம் வாசலில் இருக்கிற எல்லா கோலத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். பாருங்கள், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.